ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கியூரிபே சேனல். திருவண்ணாமலை பற்றின ஒரு தகவல் தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏன் கிரிவலம் வராங்க, எப்படி கிரிவலம் ஆரம்பிச்சது, யாரால் இது நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவபெருமான் பார்வதி தேவி இருக்காங்க. ஸோ பார்வதி தேவி விளையாட்டுத்தனமாக நம்ம சிவபெருமான கண்ணை மூட அன்றைக்கி பொழுது அப்படியே இருட்டிலே இருக்க எல்லா ஜீவராசிகளும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அது ஒரு தோஷமாயிடுது பார்வதி தேவிக்கு. ஸோ அப்போ தோஷமாகும் போது என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இந்த மாதிரி ஒரு தவம் பண்ணுறாங்க. ஸோ தவம் பண்ணும்போது சிவபெருமான் மகிழ்ந்து வராரு. ஸோ மகிழ்ந்து வரும்போது உனக்கு என்ன அருள் வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் எப்பவுமே உங்களுடைய சரிபாதியாக இருக்கணும், உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் தான் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த அர்த்தநாதீஸ்வரராக பார்த்திங்கன்னா காட்சியளிப்பாங்க பார்வதி தேவியும் சிவபெருமானும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலையை நீ ஒரு வாட்டி சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்வதி தேவி மொத ஸோ இந்த கிரிவல பாதையில் மலையை சுற்றி அடிவாரத்துக்கு வருவாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கிரிவலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தம் 14 கிலோமீட்டர். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.